Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நான்வெஜ் அப்படினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து மட்டன் குழம்பு தான். சோ அந்த மட்டன் குழம்பு வந்து எப்படி ரொம்ப டேஸ்டா பண்றது அப்படினு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் 1/2 kg மட்டன் வந்து எடுத்துர்க்கேன். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போ மட்டன் குழம்பு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 சின்ன வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை 2 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்பூன்ல ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். அப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதில போட வேண்டிய மசால் பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த ஸ்பூன்ல நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்க்கணும். இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குழம்பு வந்து நம்ம தாளிக்கும் போது 2 வத்தலும் போடுவோம். இந்த மாதிரி வத்தல் சேர்த்து நீங்க செய்யும்போது ரொம்பவே ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படினா 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டுக்கங்க, கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த ஸ்பூன்ல தான் நான் எல்லா அளவுமே எடுத்துர்க்கேன். மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். இத அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வதக்கிட்டு அரைச்சிங்க அப்படினா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா வந்து தேங்காய் எடுத்துர்க்கேன். எப்பவுமே வந்து மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நம்ம குக்கர்ல வச்சு இத வேக வைக்க போறோம். சோ மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படினா குழம்பு வந்து நல்லா இருக்கும். சோ கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு 8 விசில் வச்சு எடுங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பட்டை 2 கிராம்பு கொஞ்சமா சோம்பு வந்து இந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியணும். இந்த மாதிரி சோம்பு பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2 வத்தலை கிள்ளி இதில் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம வத்தலை சேர்த்து தாளிக்கும் போது குழம்பு வந்து ரொம்பவே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால இதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சேர்க்க போறோம் அப்படினா கொஞ்சமா புதினாவையும் கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்க போறோம். இந்த மாதிரி புதினாவையும் சேர்த்து தாளிக்கும் போது அது வந்து குழம்புக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து தாளிச்சுக்கங்க. இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போறது சின்ன வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? சோ அதை தான் நம்ம சேர்க்க போறோம். சின்ன வெங்காயத்தையும் இதே மாதிரி அதில் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வந்து எண்ணெயிலே வதக்குங்க. ஸோ அந்த மாதிரி கலர் மாறுச்சு அப்படின்னா தான் வந்து குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்பூனில் வந்து 1.25 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயில வதக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை வந்து போயிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 குட்டி தக்காளியை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் அதை நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வந்து சீக்கிரமா வந்து மசிகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்குங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசால் பொருட்கள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ மட்டனை வந்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வந்து வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து அந்த எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அந்த மசாலாவை வந்து ஃபுல்லாக மட்டனில் வந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலாவும் மட்டனும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஆனால் நம்ம போட்ட மசால் பொடியெல்லாம் கொஞ்சம் அதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதுக்காக நம்ம இதை ஒரு 15 நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அழகாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சூப்பரான டேஸ்டான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து மட்டன் குழம்பு செஞ்சிட்டோம். இந்த மட்டன் குழம்பு வந்து பூரி, சப்பாத்தி, ரைஸ் நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். அது எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.